ஒரு பசுமை நிறைந்த அழகான காட்டில் மாணிக்கம் என்ற ஒரு கழுதை சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. மாணிக்கம் நல்ல மனசு கொண்டது. ஆனா எல்லோரும் அத பலவீனம்னு நினைச்சாங்க. நானும் சக்திவானா இருக்கணும், எல்லோரும் என்னை கவனிக்கணும் என்று ஒரு நாள் மாணிக்கம் மனசுக்குள்ளே நினைத்தது. அந்த நாளில் காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு புதருக்குள்ளே பழைய சிங்கத்தோல் ஒன்று கிடந்தது. அடா, இதை போட்டுக்கிட்டா நான் சிங்கம் மாதிரி தெரிப்பேனே என்று மகிழ்ச்சியுடன் மாணிக்கம் அந்த தோலை அணிந்தது. காட்டில் நடக்க ஆரம்பிச்சதும் மற்ற விலங்குகள் எல்லாம் ஐயோ சிங்கம் என்று பயந்து ஓடி ஒளிந்து கொண்டன. மாணிக்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் இப்போ என்னை பயப்படுறாங்க என்று அது பெருமையாக நினைத்தது. சிறிது நேரம் கழித்து மாணிக்கத்துக்கு தாகம் எடுத்தது. அருகிலிருந்த ஒரு சிறிய குளத்துக்கு அது சென்றது. குளத்தின் தண்ணீரில் தன் முகத்தை பார்த்தது. அங்கே சிங்கத்தோலுக்குள் மறைந்திருந்த தன் உண்மையான முகம் தண்ணீரில் பிரதிபலித்தது. நான் சிங்கம் இல்லை, நான் கழுதைதான் என்று மாணிக்கம் மெதுவாக சொன்னது. அப்போ ஒரு சிறிய பறவை மரத்திலிருந்து சொன்னது, வெளியில எப்படி இருந்தாலும் உள்ளே இருக்கிற உண்மை எப்போதும் வெளிப்படும். அந்த வார்த்தைகள் மாணிக்கத்தின் மனசை தொட்டது. அது சிங்கத்தோலை கழற்றிவிட்டு தன் இயல்பான உருவத்தோடு நிமிர்ந்து நின்றது. அடுத்த நாள் முதல் மாணிக்கம் மற்ற விலங்குகளுக்கு உதவ ஆரம்பித்தது. தண்ணீர் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டியது. சிறிய விலங்குகளை பாதுகாத்தது. அப்போது எல்லா விலங்குகளும் சொன்னது, மாணிக்கம் பலவீனமில்லை, அதுக்கு பெரிய மனசு இருக்கு. மாணிக்கம் சிரித்தது, இந்த முறை உண்மையான சந்தோஷத்துடன். நீதி: முகமூடி போடுவது தற்காலிகம், உண்மையான மதிப்பு நல்ல மனசில்தான்.